கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சிலுவை தியான கூட்டத்தின் இன்னொரு நாள் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்ல இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவரை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டுடைய குணம் என்ன? பல காரியம் இருக்கிறது. அதை இந்த 40 நாள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கை உணர்வடைய, ஒரு வார்த்தை போதும் நாம் பலனடைய, தெளிவடைய, எழும்பிட, பிரகாசிக்க, வாழ்க்கையை காத்துக்கொள்ள, சமாதானமடைய, ஜனங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்க, சாட்சியாய் இருக்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் போதும், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். அந்த வார்த்தையை தான் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நேற்று என்ன கேட்டீங்க? ஆண்டவர் இயேசு போதித்தார், ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். அப்ப அவர் சொல்லும் போது என்ன, ஒரு நியாய சாஸ்திரி ஆண்டவரிடத்தில் வந்தான். வந்த பிறகு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்ட போது அவனுக்கு எது தேவையோ அதை முதல் குறிப்பு சொன்னார். இப்ப என்ன விளங்குகிறதுன்னா, அவன் உலகத்தை நேசித்திருக்கான். உலக அன்பு அவனுக்குள்ள இருந்தது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உலகத்தில் மேன்மை அடைய வேண்டும், பேர் பிரஸ்தாபம் அடைய வேண்டும், பொருள் சேகரிக்கப்பட வேண்டும், அவனை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், ஒரு பெரிய மனுஷனாய் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அவனுக்குள்ளே காணப்பட்டது. அதனால்தான் அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சரியான பதில் சொன்னார். என்ன? முதலில் உன்னை படைத்த கேள்வி கேட்கிறாய் மகனே, முதல்ல உன்னை படைத்த தேவனை நீ முதல்ல அன்பு கூற அவர்கிட்ட. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்கிறவர். மனுஷன்தான் புறம்பே இருக்கிற காரியத்தை குறித்து யோசிக்கிறவன். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அவன் உள்ளம் என்ன என்பதை பார்த்தார், சொன்னார். அடுத்து ஒரு காரியம் கூட சொன்னார். என்ன? இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், முதல் கற்பனை எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்னொன்றும் இருக்கிறது, அதை நீ செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை மட்டும் பிடித்து கொண்டு இன்னொரு காரியத்தை விட்டுவிட கூடாது. இரண்டும் முக்கியம். அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும். அப்போ முதல் காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை விட்டுவிட்டால் அவன் தெய்வீகத்தை இழந்து விடுவான், வாழ்க்கையில் தடுமாற்றமாய் மாறி போய் விடுவான் என்பதற்காக ஆண்டவர் இயேசு அவனுக்கு இன்னொரு காரியத்தையும் கூட சொல்லுகிறார். இரண்டாம் கற்பனை ஒண்ணு இருக்கு, அது அதற்கு ஈக்குவலானது. என்ன தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. முதல்ல நீ உன்னிலே அன்பா இருக்கிற, ஆனா தேவனிடத்தில் அன்பா இல்லை, அது உனக்கு குறைவுபட்டிருக்கு, அதை செய்யணும். அப்போ உன்னை நீ நேசிக்கிறாய் அல்லவா? உன்னுடைய சுகத்தை விரும்புகிறாய், உன்னுடைய சமாதானத்தை விரும்புகிறாய், உன்னுடைய குடும்பத்தின் காரியத்தை முக்கியப்படுத்துகிற, மற்றவங்களை பற்றி நீ யோசிக்கல. உன் சரீரம் நன்றாக இருக்க வேண்டும், உன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நீ மட்டும் நல்லபடியா இருக்கணும்னு யோசிக்கிற. அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மற்றவளை நீ பகைத்துக் கொள்ளாதே, மற்றவளை விரோதித்துக் கொள்ளாதே, மற்றவர்களை தரைக்குறைவாய் பேசாதே, கீழே மேல பார்க்காதே. உன்னை எப்படி, உன் குடும்பத்தை எப்படி நீ செயல்படுத்த விரும்புகிறாயோ அப்படியே பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு உலகத்தில் அது இல்லைதானே? நம்மிடத்தில் அந்த குறைவு காணப்படுகிறது அல்லவா? சொல்லிட்டு 40வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த 2 கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும்
தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு, பழைய உடன்படிக்கையில் முக்கியப்படுத்தப்பட்ட காரியம். அப்ப நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் வந்தது. தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசிகளுக்கு கொடுத்தார். இந்த உபதேசங்கள், இந்த பிரமாணங்கள், இந்த செய்திகளின் முக்கியத்துவம் என்ன? இது ரெண்டும் அடங்கி இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், நீ காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதைதான் ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ பார்க்கிற உன் சகோதரி கிட்ட அன்பு இல்லாம, சகோதரங்கிட்ட அன்பு இல்லாம, காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ மற்றவங்களை பகைத்துக் கொள்ளுகிறாயே, விரோதித்துக் கொள்ளுகிறாயே, புறக்கணிக்கிறாயே, காயப்படுத்துகிறாயே, கோபப்படுத்துகிறாயே, இறங்கி வர மனமில்லாமல் இருக்கிறாயே, பிடிவாதமாய் இருக்கிறாயே, மற்றவர்கள் பேரை கெடுக்கிறாயே, அன்பு கூற மனமில்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாயே. காண்கிற உன் அண்ணங்கிட்ட, தம்பி கிட்ட, சகோதரன் கிட்ட, சகோதரி கிட்ட, உடன் பிறப்பு கிட்ட, மற்றவங்க கிட்ட, நண்பர்கள் கிட்ட உனக்கு அன்பு கூற மனம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் எப்படி நீ அன்பாய் இருப்பாய்? எப்படி நீ பரலோகம் போக முடியும்? நீ செய்கிற காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரா? நீ செய்கிற தானம் தர்மத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கற்பனை அது. எனவே இந்த ரெண்டு காரியமும் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கூட இதை அறிந்தார். யோவான் 3:16 பாருங்கள். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. குறைபாடுகள் இருக்கலாம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார், அனுப்பப்பட்டார். எல்லாரிடத்துல அன்பு கூறும்படி தன் ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பை நினைச்சீங்க, இந்த வழியை புரிந்து கொள்ளுங்க. இனி காலம் செல்லாது. இந்த சிலுவை தியான நாட்களை தியானிக்கும் போது ஒன்று உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சிலுவையை குறித்து அழச் சொல்லவில்லை, சிலுவையை குறித்து கண்ணீர் விட சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உனக்காக நீ அழாத. அதாவது மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்காக நீ அழ வேணாம். நான் சிலுவையை சுமப்பதினா, என் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டதினா, என் தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டதினா, சவுக்கினாலே என் உடம்பு முழுவதும் அடித்து கிழிக்கப்பட்டதினால், ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாய் வடிவதினால், பலனற்று நான் போனதினால், அழகற்ற நிலையிலே அலங்கோலமாய் இருப்பதினாலே என்னை குறித்து இஸ்ரவேலரே நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே இந்த நாட்களில் தியானத்தின் முக்கியம் என்ன? உங்களை உணருங்கள். தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? மனுஷனிடத்தில் அன்பா இருக்கீங்களா? இப்படி இருந்தால்தான் ஆண்டவர் வரும்போது அவரிடத்தில் நாம் செல்ல முடியும். அந்த தெளிவை பெற்றிட ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், இந்த வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். எனக்கு அந்த 2 பண்பை தார். இதை கேட்கிறவர்களுக்கும் அந்த அன்பு கூறுகிற இருதயத்தை கட்டளையிடும். உமக்கு ஸ்தோத்திரம்பா, நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.